குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஈஷா யோகா மையம் இயங்கி வருகிறது. இந்த மையத்தில் யோகா சொல்லித்தரப்படுவதாகவும் தியானம் கற்றுத்தரப்படுவதாகவும் அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் ஈஷா மையத்தின் சமீபத்திய நடவடிக்கைகள் பல்வேறு சர்ச்சைகளுக்கு வித்திடும் வகையில் அமைந்துள்ளது. ஓய்வு பெற்ற பேராசிரியரின் மகள்களை மூளைச்சலவை செய்து அங்கு தங்க வைக்கப்பட்டிருப்பதும், யானை வழித்தடங்களை ஆக்கிரமிப்பது, தியானத்திற்கு வரும் நபர்கள் திடீரென காணாமல் போவது உள்ளிட்ட ஏராளமான சர்ச்சைகள் ஈஷா மையத்தில் அரங்கேறி வருகிறது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் ஈஷா மையத்தை விசாரிக்க எந்த தடையும் இல்லை என நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். ஆனால் இந்த வழக்கு விசாரணையில் தமிழக அரசு தரப்பில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. இதில் அலட்சியம் காட்டும் தமிழக அரசை கண்டித்தும் உடனடியாக விசாரணையை துவங்க வேண்டும் என வலியுறுத்தியும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் அமைப்பினர் கோவை சிவானந்தா காலனி பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் முன்னிலையில் தொடங்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். அவர்கள் ஈஷா மையத்தில் தங்கியிருக்கும் பெண்களைப் போலவே வேடமணிந்தபடியும் கும்மியடித்தபடியும் நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மர்மதேசமாக விளங்கும் ஈஷா மையத்தில் நடைபெறும் அத்துமீறல்கள் மற்றும் ஜக்கி வாசுதேவின் குற்ற பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும், பழங்குடிகள் மற்றும் ஆதிவாசிகளின் நிலங்கள், அரசுக்கு சொந்தமான நிலங்கள் ஈஷா யோகா மையத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது எனவும் அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முத்தரசனிடம் ஈஷா மையம் குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், ஈஷா மையத்தில் பல்வேறு சட்டவிரோதமான காரியங்கள் நடந்து வருகின்றன. தியானத்துக்கு செல்வோர் காணாமல் போவது, பாலியல் ரீதியாக அத்துமீறப்படுவது, நிலங்களை ஆக்கிரமிப்பது போன்ற குற்றச்சாட்டுகளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் முழுமையாக விசாரிக்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சரின் பினாமி சொத்துகள் முழுவதும் ஈஷா யோகா மையத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதனால்தான் கடந்த காலங்களில் ஈஷா மையம் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. திமுக அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். இப்படிப்பட்ட இந்த யோகா மையத்தில் நடக்கக்கூடாத சம்பவங்கள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏக்கர் நிலங்களை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அந்த நிலங்கள் என்பது அரசுக்கு சொந்தமான நிலம் இருக்கிறது, பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலம் இருக்கிறது, ஆதிவாசிகள் மக்களுடைய நிலங்கள் இருக்கிறது, மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் பலவந்தமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அங்கே பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அதே நேரத்தில் யோகா மையம், ஈஷா மையம் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்திருக்கிறது.
அரசுக்குரிய நிலங்களை அபகரித்திருக்கிறது, வனத்திற்குரிய நிலங்களை அபகரித்திருக்கிறது, ஆதிவாசிகளுக்குரிய நிலங்களை அபகரித்திருக்கிறது. அதன் மீது ஏன் சட்டம் பாயவில்லை என்பது தெரியவில்லை, புதிராக இருக்கிறது. கோவையில் இருக்கிற ஈசா யோகா மையம் என்ற பெயரால், ஆன்மீகம் என்ற பெயரால் பெண்களையும் குழந்தைகளையும் அடைத்து வைத்து மொட்டையடித்து அங்கே பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுகிற ஜக்கி வாசுதேவின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பெண்களுக்கு எதிராக அங்கே நடைபெறுகிற தீட்சை, குழந்தைகளுக்கு எதிராக அரைநிர்வாணப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தீட்சை கொடுப்பதாக ஏமாற்றி அவர்களை எல்லாம் மூளை சலவை செய்து அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுய விருப்பத்தின் பேரில் இருப்பதாக அவர்களை வைத்தே சொல்ல வைக்கப்படுகிறது. பல்வேறு நிகழ்வுகள், மோசடித்தனமான நிகழ்வுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்திய மாத தேசிய சம்மேளனம் இன்றைக்கு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. சட்டவிரோதமான காரியங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அரசுக்கு சொந்தமான நிலம், மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான நிலம், ஆதிதிராவிட மக்களுக்கு சொந்தமான நிலம் போன்ற பல்வேறு நிலங்களை சட்டவிரோதமான முறையில் அபகரிக்கப்பட்டு அங்கே இருக்கிறது. ஈசா யோகா மையத்தில் தகன மேடை அமைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே குழந்தைகள் சீரடிக்கப்படுகிறார்கள். தீட்சை என்கிற பெயரால், தீட்சை வழங்குவது என்கிற பெயரால் சாமியார் தனது கால் கட்ட விரலை வைத்து மிக மோசமான தீட்சை வழங்குவது எல்லா பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது. பலர் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள். பல பெண்களுடைய மரணங்கள் மர்மமாகவே இன்றைக்கும் நீடித்து கொண்டு இருக்கிறது. கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர், ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் அவர்கள் தன்னுடைய மகள் இருவர் அங்கே இருக்கிறார்கள், அவர்களை மீட்க வேண்டாம். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு 39, ஒரு பொண்ணுக்கு 42 வயதுக்கு வந்த பெண்கள், அவர்கள் அங்கே மொட்டையடிக்கப்பட்டு பெற்றோர்களை சந்திப்பதற்கு கூட அனுமதி இல்லை. அந்த குழந்தைகளுடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை, மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், சாப்பிடாமல் இருக்கிறார்கள். வந்து பார்த்துவிட்டு போ என்று தொலைபேசியில் அழைத்ததற்கு கூட மறுத்து விட்டார்கள். நான் தாயை பார்க்க வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன் என அவர்கள் கூறிவிட்டார்கள். இப்படி பல பெண்கள் சீரழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே இது குறித்து ஒரு விரிவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக அபகரிக்கப்பட்ட நிலங்கள் மீட்கப்பட வேண்டும். குழந்தைகள், பெண்கள் மீட்கப்பட்டு பெற்றோரிடத்திலே, குடும்பத்திலே ஒப்படைக்க வேண்டும். அதேபோல் சாமியாரை கைது செய்ய வேண்டும். உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு விரிவான விசாரணையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசையும் காவல்துறையும் வற்புறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் இந்திய மாத தேசிய சம்மேளனத்தின் சார்பில் நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கோரிக்கையின் மீது கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம், கேட்டுக்கொள்கிறோம். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.